தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு 36ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடே கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம் தேவன் நம்மை காண்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம் இருதயத்தை சுத்திகரித்து அதை உருவாக்கி தம்முடைய வார்த்தையினாலே பரிசுத்தப்படுத்துகிறார். நாம் சுத்த இருதயம் உள்ளவர்களாக வாழும் பொழுது தேவனுடைய ஆவியானவருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளையும் வார்த்தைகளையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நாம் வாழும் பொழுது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் பொழுது சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் காணப்படும் பொழுது தேவன் நம்மை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வசனம் சொல்லுகிறது, சிறியவனை புழுதியிலிருந்து உயர்த்துகிற தேவன். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்வில் அவர் கிருபையும் வல்லமையும் பெருகு செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்மை ராஜாக்களுடன் பிரபுக்களோடும் அமர செய்து உயர்த்துகிறார். நாம் அவரிடம் நம்மை தாழ்த்துவோம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய நீதியின் கரத்தினால் நம்மை தாங்கி வழி நடத்துவார். சுத்த இருதயம் உள்ளவர்களாகவும் தேவனை அறிந்தவர்களாகவும் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாகவும் அவரை வாஞ்சையோடு தேடுவோம். தேவன் நிச்சயம் நம்மை உயர்த்துவார். ஆமென்.